பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, தேடியும் காணாதிருப்பாய். போராடினவைகளை தேடியும் காணாதிருப்பாய். பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் எவைகளெல்லாம் போராடி கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளை இனி உன் முன் நான் வைப்பது கிடையாது. நீ தேடினாலும் அதை பார்க்க மாட்டாய். அந்த தூரத்திற்கு நான் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? போராட்டம், போராடுகிற வல்லமைகள், சில மனுஷிக வல்லமைகள் போராடுகிறது, சில அசுத்த வல்லமைகள் போராடுகிறது, சில மந்திரவாதத்தின் வல்லமைகள் போராடுகிறது, சில வியாதியின் வல்லமைகள் போராடுகிறது, சில கடன் பிரச்சனையின் வல்லமைகள் போராடுகிறது, சில கண்ணீர், நெருக்கம், தோல்வி, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறது. எப்படியாவது என்னுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், என்னை கீழே தள்ளிவிட வேண்டும், எனக்கு விரோதமாய் அநேக உபாய தந்திரங்களை கொடுத்து என்னை அழித்து போட வேண்டும் என்று பல ரீதியில் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட வல்லமைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் போராடி கொண்டிருக்கிறது. சபையை இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திற்கு நிச்சயமான முடிவை கர்த்தர் தரப்போகிறார். அந்த முடிவுடைய பதில் என்ன அப்படின்னா, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், ஸ்தோத்திரம். காணாமல் போக போகிறது. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சில வல்லமைகள் காணாமல் போக போகிறது. நம்புங்கள். உங்க பிசினஸோடு, கையின் பிரயாசத்தோடு, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எந்த வல்லமைகள் போராடுகிறதோ, உங்களை தூங்க விடாம, சாப்பிட விடாம, ஸ்தோத்திரம், இரவும் பகலும் அதையே நினைச்சு திங்க் பண்ணி வேதனைப்பட்டு அழுக வச்சு இருக்கிற சில வல்லமைகளை நான் தேடினாலும் தென்படாத அளவிற்கு உன்னை விட்டு தூரமாக்குவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புங்கள். தாவீதுக்கு விரோதமாய் பல வல்லமைகள் போராடினது. கரடி, சிங்கம், கோலியாத், பெலிஸ்தியர், சவுல், அவருடைய மனைவி அப்சலோம், எல்லாரும் போராடினார்கள். தாவீதுக்கு விரோதமாய் போராடி எழும்பி வந்தவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். பிரைஸ் காட். ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். எல்லாரும் வந்தாங்க, எல்லாரையும் கர்த்தர் துரத்தி விட்டார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வேதத்தில் வாசிக்கும். முர்தகாய்க்கு விரோதமாய், எஸ்தருக்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒரு மனிதன் பயங்கரமா போராடினான். பயங்கர போராட்டத்தை கொண்டு வந்தான். கர்த்தர் அவனை தேடினாலும் தென்படாத அளவிற்கு அவனை அழித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். சபையே, செபியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்ள உங்களோடு போராடுகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார். அதே வார்த்தையில கீழே சொல்ற வார்த்தை, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் இல் பொருளாய் மாறுவார்கள். பார்வோன் அவனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் கடலின் ஆழத்தில் கவிழ்த்து போட்டார். போராடிட்டே இருந்தான் 430 வருஷம். 5 தலைமுறையா அந்த குடும்பத்தை, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்து, ஆலோட்டிகளை வைத்து அவ்வளவு போராட்டங்களை கொடுத்தான். போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் செங்கடலில் அவனையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தையும் ஆண்டவர் அமிழ்த்து போட்டார். ஓ பிரைஸ் காட். இந்த சத்தத்தை உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறது யார்? பார்வோனா, ஆமானா, ஸ்தோத்திரம், அல்லது சவுளை போல, கோலியாத்தை போல எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் தேடியும் காண முடியாத அளவிற்கு உங்களை விட்டு விரட்ட போகிறான். கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தேடியும் காணப்படாமல் போவதா, பிரச்சனையோடு, வியாதியோட, கஷ்டத்தோட யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, இப்பொழுது ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன்.
தேடியும் காணாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் அவர்களை விட்டு தூரமாக்கப்படுவதாக, அந்த போராட்டங்கள், அந்த கிரியைகள் காணப்படாமல் போவதாக பெரிய மாற்றங்களை கத்தத்தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். பிரச்சனைகள் எல்லாம் தேடியும் காணப்படாமல் தூரத்திற்கு கர்த்தர் துரத்த போகிறார். இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.